வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்கள் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரேஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடரும் கடும் மழை, 20,000 பேர் பாதிப்பு, 20 குளங்களின் வான்கதவுகள் திறப்பு. 8வது நாளாகவும் தமிழ் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்கின்றது. சுகவீனமுற்ற நிலையில் 4 வைத்தியசாலையில் அனுமதி. ஒரு தமிழ் கைதியேனும் உயிரிழக்க நேரிட்டால் நல்லாட்சி அரசை ஆட்சி பீடமேற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுப்பேற்க வேண்டும். பிணையில் வெளிவந்த கைதி தெரிவிப்பு. பாரிஸ் தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி ஐரோப்பா முழுவதும் தீவிர தேடுதல். கொழும்பு சர்வதேச விபசனா மத்திய நிலையத்தில் இன்று இடம்பெற்ற சமய நிகழ்வொன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். ஜனாதிபதியும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் இம்முறை இந்த அன்னதான நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். அத்துடன் இங்கு நிர்மாணிக்கப்பட்டிருந்த அருங்காட்சியகம் ஒன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் அங்கு நடைபெற்ற சமய நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். தமது விடுதலையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளின் 4 சுயநமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உண்ணாவிரதம் இருக்கும் நிலையில் சுகவீனமுற்ற 4 தமிழ் கைதிகள் வலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் இன்று அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் இந்த கைதிகளின் உடல்நிலை குறித்து கவலையடைய தேவையில்லை என்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் கூறினார். தமது விடுதலையை வலியுறுத்தி தமிழ் அரசியல் கைதிகள் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் 8வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் தமது விடுதலை தொடர்பில் இறுதியான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் காலி, அனுராதபுரம், பல்லேகலே மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பிணையில் விடுவிக்கப்பட்ட தமிழ் கைதிகளின் ஊடக சந்திப்பொன்று யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்றது. கைதிகளின் பிரச்சனை சம்பந்தமாக வெளி உலகத்துக்கு சர்வதேசத்திற்கு எங்கள் பிரச்சனையை கொண்டு செல்வதில் இந்த ஊடகங்கள் எமக்கு அளித்த ஆதரவினை நாங்கள் மிக நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். இதுல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்து 2 தினங்களுக்கு முன்புதான் பிணையில் விடுதலை செய்யப்பட்டு வந்தோம். நாங்கள் வரும்போது எங்களுடன் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் எங்களுக்கு கூறிய விடயம் அங்குள்ள பிரச்சனைகளை வெளி சர்வதேச உலகத்துக்கு எங்களால் கொண்டு செல்ல முடியுமா என பார்க்க சொல்லி. ஏனெனில் அரசியல் தலைமைகள் எந்த ஒரு காலகட்டத்திலும் உண்மையான நிலவரங்களை வெளிக்கொண்டு வர விரும்புவதில்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நாங்கள் கேட்கப்படும் கேள்விகளை அவர்கள் ஊடகங்களுக்கு வெளியிடுவதில்லை, தணிக்கை செய்யப்பட்டு தான் வெளியிடுகின்றனர். 67 வருட கால இலங்கை அரசியலில் ஆட்சி பீடமேறும் அனைத்து சிங்கள பேரினவாத அரசாங்கங்களும் தமிழ் இனத்தினை போலி வாக்குறுதிகள் மூலம் ஏமாற்றும் அரசியல் தந்திரங்களை மட்டுமே கையாள்கின்றனர். இலங்கையில் ஜனவரி 8ஆம் தேதி நடந்தது ஆட்சி மாற்றம் அல்ல, ஆள்மாறாட்டம் மட்டுமே. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் ஐயாவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் முதலில் நாம் உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் சிறைச்சாலைக்கு வருகை தந்தனர். அவர்கள் கூறினார்கள், நவம்பர் 7ஆம் தேதிக்குள் கைதிகள் தொடர்பிலான அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும், ஜனாதிபதி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக கைதிகளிடம் தெரிவித்து, ஜனாதிபதியை நாம் முழுமையாக நம்புகிறோம், நீங்களும் நம்புங்கள் என்று கூறி உண்ணாவிரதத்தை சம்பந்தன் ஐயாவும் சுமந்திரன் ஐயாவும் முடிச்சு வச்சவர். அதன் பிறகு நவம்பர் 7ஆம் தேதி முடிஞ்சு போயிட்டு இப்ப இவ்வளவு நாளாச்சு அங்க சாகர நிலையில இருக்கிறாங்க. சிறுநீரகங்கள் செயலிழந்து சாகர நிலையில தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறாங்க. ஆனா நவம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு எங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியளித்த உறுப்பினர்கள் எவருமே எங்களுக்கு உறுதியளித்து முடிச்சு வச்ச சம்பந்தன் ஐயாவோ சுமந்திரன் ஐயாவோ 2 பேர்ல ஒரு தரம் இல்ல. எமது விவகாரத்திலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலான தலைமையினை நம்ப வைத்து கழுத்தறுத்த இந்த நல்லாட்சி அரசிடம் இன்னும் சுமூகமான உறவினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொள்வதன் பின்புலம் என்ன? நமது மாண்புமிகு வடக்கு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணப்பெட்டிகளை தென்னிலங்கை ஆட்சியாளர்களிடம் பெற்றிருந்தனர் என்பதை ஊடகங்கள் வாயிலாக வெளியிட்டிருந்தார். ஒரு தமிழ் அரசியல் கைதியேனும் உயிரிழக்க நேரிட்டால் நல்லாட்சி அரசாங்கத்தை ஆட்சி பீடமேற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுப்பேற்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் அறிக்கைகளை விட
அவர்களின் முழுமையான செயற்பாடுகளையே தமிழ் அரசியல் கைதிகளாகிய நாம் எதிர்பார்க்கின்றோம். தற்போது தண்ணீர் மற்றும் மருத்துவ சிகிச்சை போன்ற அனைத்தையும் துறந்து விடுதலையை வலியுறுத்தி பால்வா சாவா என்ற உச்சக்கட்ட போராட்டத்திற்கு கைதிகள் கையறு நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை அது நீக்கப்படவில்லை. ஆனால் நாம் உண்ணாவிரதம் ஆரம்பித்த பின்னர் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அச்சட்டம் நீக்கப்பட இலங்கை அரசுக்கு ஐநா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஐநாவை நோக்கி முன்வைக்கவில்லை. ஒரு தமிழ் அரசியல் கைதியேனும் உயிரிழக்க நேரிட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் நிபந்தனையின்றி ஆதரவு வழங்கி இந்த அரசை ஆட்சி பீடமேற்றி தொடர்ந்து நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி வரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை ஏற்க வேண்டும். மீண்டும் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நாம் கைது செய்யப்படலாம், எங்கள் பிணை ரத்தாகலாம், மீண்டும் சிறையில் அடைக்கவும் படலாம். ஆனால் சிறையில் சாவோடு போராடும் சக அரசியல் கைதிகள் அனைவரதும் விடுதலைக்காக நாம் எதனையும் எதிர்கொள்ள தயாராகவே உள்ளோம். அரசியல்வாதிகளை நம்பி எல்லாரும் சாக வேண்டிய ஒரு கட்டத்தில் நிக்கணும். உயிரோட இருக்கிறாக்கள மீக்க காண இல்ல, செத்தவைக்கு உரிமை கேட்டு தெரியும். செத்தவைக்கு என்ன நடந்தான்னு பார்லிமெண்ட்ல கூட அதைத்தான் கழிக்கணும். இருக்கிறாக்கள மீக்க வேணும், அவைகளை இதண்டோணும். ஒரு இதை இந்த ஊடகங்கள் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பாடம் நின்னோணும். அவை வெல்றதுக்கும் இந்த ஊடகங்கள் தான் துணை போயிருக்கு. இப்ப ஊடகங்கள் நல்ல சேவை செய்யுது. அதே போல அரசியல்வாதிகளும் மக்களை சொன்ன விஷயங்களை உயிரோட இருக்கிறாக்களை மீட்டு வெளியில் எடுத்து விட்டுருக்கலாம். எங்களுடைய சக்தி அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது. அந்த நேரம் பேரம் பேசி இருக்கலாம். ஆரம்பத்திலே நீங்க வெண்டு வந்த உடனே இது செவியலா அது செவியலான்னு பேரத்தை பேசி சண்டி செய்திருக்கலாம். அதுகள் ஒன்றும் செய்யல. எங்களுக்கு வழக்கு தாக்கல் பண்றதுக்கான முழுமையான எந்த ஒரு இதுகளும் இல்லை. அப்ப அப்படியானாக்கள் நாங்கள் 52 பேர் தான் இருக்கிறோம். அப்ப சொல்ற 62 பேரும் இந்த இதுக்காக எடுபட்டிருக்க வழியே வேற பெரிய கைதிகள் அல்ல. நாங்கள் எல்லாம் வந்தது 2 வருஷத்துக்கு உள்பட்டாக்கள் தான் பிடிபட்டு. இப்ப இருக்கிறாக்கள் எல்லாம் 2009ஆம் ஆண்டு பிடிபட்டாக்கள், 90 லட்சத்தில் பிடிபட்டாக்கள் எல்லாம் இருக்கின்றன. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ் கைதிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீநேசன் சென்று பார்வையிட்டார். 116 கைதிகள் தாங்கள் புனர்வாழ்வு பெற்று விடுதலை பெற்று செல்வதை விருப்பம் காட்டியதன் பேரில் அவர்களது கையொப்பங்கள் வழங்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சட்டத்தரணி அவர்கள் தெரிவித்தார். அவர்கள் கையொப்பமிட்டிருப்பதாக புனர்வாழ்வு பெறுவதற்கு ஏனைய கைதிகள் பிணையில் விடுதலை செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். 2 சிறை கைதிகள் 8ஆம் நாள் உண்ணாநோன்பில் ஈடுபடுவதன் காரணமாக சோர்வுற்ற நிலையில் அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சிகிச்சை அதாவது செலைன் பாய்ச்சப்பட்டதன் பின்னர் அவர்களை மீண்டும் இங்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே அவர்கள் இன்று இந்த சிறைச்சாலையை வந்தடைவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட 2 கைதிகள் சிகிச்சை பெற்று மீண்டும் சென்றுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை வடகிழக்கு சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்த 2 கைதிகள் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டனரா என நாம் வடகிழக்கு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் வினவினோம். தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மாத்தளையில் இன்று கவனியிருப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மாத்தளை நகரில் இடம்பெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. அனைத்து தமிழ் கைதிகளையும் எவ்வித நிபந்தனையுமின்றி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனக்கு 3 பிள்ளைய 2 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். இந்த ஒரே பொடியன் தான், எனக்கு வேற யாரும் இல்ல. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நாளை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக தமிழர் விடுதலை கூட்டணியின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. கைதிகளுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டு வருகின்றது. இதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியமில்லை. நாளைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு தினம். அரசாங்கம் ஒரு முடிவை செல்லக்கூடிய ஒரு தினம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடாமல் இதுவரை காலம் எவ்வாறு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ அதே போல நாளைய தினம் கொழும்பு கோட்டை இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாலே 12 மணிக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனைவருடைய வேண்டுகோள் கிடக்க சமயத்திருக்கின்றோம். தயவு செய்து இவ்வளவு பேர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமோ
சிரமத்தை பாராமல் மழையையும் பாராமல் வந்து கலந்து கொள்வதை மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இளைஞர்களுடைய இந்த கைதிகளுடைய நிலைமை பல மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விட முடியாது. நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக யாழ் மாவட்டத்தில் 33,154 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொடரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தின் 8,785 குடும்பங்களைச் சேர்ந்த 33,154 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்காக 22 நலன்புரி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 1,026 குடும்பங்களைச் சேர்ந்த 3,841 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தினுடைய அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த மழையினுடைய தாக்கம் இருப்பதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாண பிரதேச செயலகம், நல்லூர் பிரதேச செயலகங்கள் குறிப்பாக இந்த மழையினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களாக காணப்படப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 17 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் 433 வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்திருப்பதாகவும் யாழ் மாவட்டத்தினுடைய புள்ளிவிவர தரவுகள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு வழங்கும் நடவடிக்கைகளை யாழ் மாவட்ட செயலகம் முன்னெடுத்து வருவதாக யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்திருந்தார். நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து விக்னேஸ்வரன் கஜீபன். ஏழாலை பகுதியில் சில வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளமையினால் 14 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பாடசாலையில் தங்கியுள்ளனர். வீட்டுக்குள்ள தண்ணி போய் இருக்கவே இயலாது, சமைக்கவும் இயலாது, தண்ணிக்கு பெரிய கஷ்டப்படுறோம். சண்டிலிப்பாய் மத்திய கிராம சபையாளர் பிரிவுக்குட்பட்ட 9 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து தேவாலயத்தில் தங்கியுள்ளனர். நேற்று மழை பெஞ்ச வலிக்கிட்டாரு. நேற்று ஃபுல்லா வீடு ஃபுல்லா வெள்ளமாயி அதுல இருந்து இங்க வந்திருந்தாங்க. நாளை பள்ளிக்கூடம் வாங்கியா அவ வந்து எலும்ப சொல்லிடணும். அப்ப இதுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு தரம் வந்து இல்லை. வந்து பார்த்துட்டு ஒரு தரப்பாலை கொடுக்கணும். அவ தரப்பாலை வச்சு நாங்க என்ன செய்யறது? வெள்ளத்திலிருந்து சமைக்க இயலுமோ? சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் மத்திய கிராம சேவர் பிரிவுகளைச் சேர்ந்த தேவாலயம் ஒன்று. இங்கே சுமார் 9 குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேர் இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவருடைய வீடுகளுக்குள் வெள்ளம் பூந்ததால் இங்கே இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள். நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயிலிருந்து வெளியாகுட்டி சாரங்க. கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கடுமழை காரணமாக முறிக்கண்டி, அக்கராயன், ஜெயபுரம் மற்றும் முழங்காவிலூடான பிரதான வீதி போக்குவரத்துக்கு தடைப்பட்டுள்ளது. வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளமையினால் புனை நீராவி, விஸ்வமடு மற்றும் நாவிதன்வெளி மக்கள் இடம்பெயர்ந்த தேவாலயத்தில் தங்கியுள்ளனர். இதேவேளை முறிக்கண்டி பொன்னகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்து திருப்புரிக்கண்டி இந்து வித்தியாலயத்தில் தங்கியுள்ளனர். நலன்புரி நிலையங்களிலே இருக்கின்ற மக்களுக்கான சமைத்த உணவுகள் ஏற்கனவே பிரதேச செயலாளர்கள் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றது. மற்றும் அவர்களுக்கான ஏனைய அத்தியாவசிய தேவைகள், பால்மா போன்ற முக்கியமான உணவு வகைகள் கூட தற்பொழுது அவர்களுக்கு பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை இரணைமடு குளத்தின் நீர்வட்டம் அதிகரித்ததை அடுத்து 11 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் 3வது நாளாக தொடரும் கேளத்த மழை காரணமாக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு பிரதேசங்களிலும் பொது இடங்களில், குறிப்பாக பொது மண்டபங்கள், தேவாலயங்கள் உள்ளிட்ட பாடசாலைகள் உள்ளிட்ட பல பகுதிகளிலே மக்கள் தஞ்சமடைந்திருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரணைமடு குளத்துக்கு தற்பொழுது நீரினுடைய விறகு அதிகமாக காணப்படுவதனால் அனைத்து கதவுகளும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. இரணைமடு குளத்தில் மொத்தமாக 11 கதவுகள் இருந்த நிலையில் ஒரு கதவு இயங்காத நிலையை காணப்பட்டது. தற்பொழுது குளத்துக்கான அதிகமான நீர் வருகை தருவதன் காரணமாக தற்பொழுது கடற்படையினுடைய பொறியியல் பிரிவினர் திருத்த வேலைகளை மேற்கொண்டு அந்த 11வது கதவினை திறப்பதற்கான நடவடிக்கை தற்பொழுது ஈடுபட்டு வருவதனை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்து சப்தசங்கரி. முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு குளம், விசுவமடு குளம் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன. பேராறு மற்றும் மூங்கிலாறு பெருக்கெடுத்து பாய்ந்து வருகின்றது.
வட்டுவாக்கல் பாலத்தினை ஊடறுத்து வெள்ளம் பாய்ந்து வருகின்றது. இதனால் இந்த வீதியூடான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தொடர் மழை காரணமாக பேராறு பகுதியில் வசிக்கும் 12 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பாடசாலையில் தங்கியுள்ளனர். பண்டாரவனியன் பகுதியில் வசிக்கும் சுமார் 15 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து தேவாலயத்தில் தங்கியுள்ளனர். கள்ளப்பாடு பகுதியில் உள்ள சுமார் 21 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன. வீடுதான் தேவை. வீடு இல்லாம ஒரு வேலை இல்லை. ஒவ்வொரு வருஷமும் மழையால நாங்கள் வெளியேறி பள்ளிக்கூடத்துல தான் இருக்கோம். நாங்கள் அதனால எங்களுக்கு முக்கியமா வீடு தான் வேணும். இப்போ இங்க சிறு பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறோம். இது கள்ளப்பாடு தெற்கு பொதுநோக்கு மண்டபம். மழை காரணமாக 21 குடும்பங்களைச் சேர்ந்த 54 பேர் இங்கு வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு சமைத்த உணவினை கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் மாதர் அபிவிருத்தி சங்கம் என்பன இணைந்து வழங்கி வருகின்றது. இவர்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கப்படாமையினால் இவர்களுடைய வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தமையினால் இவர்கள் இந்த பொதுநோக்கு மண்டபத்திலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார் மதிவதனன். நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து நன்னீர் மீன்பிடியாளர்கள் ஆர்வத்துடன் மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக சில பகுதிகளுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாலியாறு பெருக்கெடுத்தமையினால் மன்னார் யாழ்ப்பாணத்துக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. பயணிகளின் அவசியம் கருதி உழவு இயந்திரங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை இலவங்குளம் பாலத்தினை மூடி வெள்ளம் பாய்வதனால் சிலாபத்துறை புத்தளத்துக்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் வெள்ளாங்குளம் பாலியாறு பகுதிகளில் வசிக்கும் சுமார் 30 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர். இதேவேளை மல்வத்தூயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக மாவட்ட இடர்முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மல்வத்தூயானுடைய நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. தற்போது 10.7 அடி அங்குலத்திலே நீர் வந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு வார்னிங் கொடுக்கக்கூடிய நீர்மட்டத்தின் அளவு 13 அடியாக இருப்பதனால் தற்போது நிலைமை சுமூகமாக இருக்கின்றது. இருந்தபோதும் தொடர்ச்சியான மழை காரணமாக ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒவ்வொரு அங்குலம் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதனால் மல்வத்தூயாவை அண்டி இருக்கின்ற கிராமங்களான அச்சங்குளம், அதேபோன்று மடுக்கரை, முசலியில் இருக்கின்ற மருதமடு, வேப்பங்குளம் ஆகிய பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொள்ளுமாறு நாங்கள் மக்களை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் கடும் காற்று வீசி வருவதுடன் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்த்து வருகின்றனர். வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமழை காரணமாக நீர்நிலைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதுடன் தாழ்நில பகுதிகள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பாவற்குளத்தின் 4 வான்கதவுகள் 1 அடி உயரத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட இடர்முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக சுன்னாகத்தில் உள்ள நிலத்தடி நீரில் எண்ணெய் அதிக அளவில் கலப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை இதுவரையில் வெளியாகவில்லை என்று மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீர் மாசடைந்தமையால் யாழ் மாவட்டத்தின் சுன்னாகம், ஏழாலை, மல்லாகம், உடுவில், மருதனார்மடம், புன்னாலை கட்டுவன் மற்றும் ஈவினை பிரதேச மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழைக்காலத்தில் நீரில் எண்ணெய் அதிக அளவில் கலப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீர் மாசடைந்துள்ளமை தொடர்பில் நிபுணர் குழுவால் ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அது தொடர்பான அறிக்கை இதுவரை வெளிவரவில்லை. இது தொடர்பில் கடந்த 5ஆம் தேதி இடம்பெற்ற வடமாகாண சபை அமர்வில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அறிக்கை விரைவில் வெளிவரும் என வடமாகாண விவசாய அமைச்சர் பதிலளித்திருந்தார். இந்த சுன்னாகம் நிலத்தடி நீர் தொடர்பான பிரச்சினை நாங்கள் நினைத்தது போன்று அவ்வளவு எளிமையானதாகவோ அல்லது இலகுவானதாகவோ எங்களுக்கு இருக்கவில்லை. உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிபுணர்கள், அவர்களின் மூலம் வெளிநாடுகளிலிருந்து எங்களுக்கு பங்கேற்ற நிபுணர்கள் எல்லாருமாக சேர்ந்து தற்சமயம், அதாவது கடந்த வாரம் கூடி இறுதி அறிக்கையை அவர்கள் தயார் செய்து முடித்துள்ளார்கள். அவர்கள், நான் நினைக்கின்றேன், இன்னும் 1 வாரமோ அல்லது அதற்கு குறைவாகவோ அல்லது 2 நாட்கள் பிந்தியோ முதலமைச்சரிடம் அந்த குழு அந்த அறிக்கையை பூரணப்படுத்தப்பட்ட இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்பதை மட்டும் நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறிக்கை இதுவரை வெளியிடப்படாமைக்குரிய காரணத்தை தெரியப்படுத்துமாறு மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். தண்ணி மாசடைஞ்சது தொடர்பாக
நிபுணர்களுடைய அறிக்கை ஒரு கிழமையில வரும், 2 கிழமையில வரும், 1 மாதத்தில் வரும் என்று சொல்லி 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 இன்னும் இறுதியாக அந்த அறிக்கை வெளிவரவில்லை. இதற்கு காரணம் என்ன? இங்கே ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக சில எத்தனைப்புகள் எடுக்கிறோம் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் கருதுகிறோம். இப்ப பெய்கிற இந்த கடும் மழையோட எண்ணத்தன்மை கிட்டத்தட்ட ஒரு 75-80% எண்ணெய் போய்கொண்டிருக்குது. நிபுணர் குழுவின் அறிக்கையை நீங்கள் வேலைக்கு எங்களுக்கு தந்து தண்ணியை பாவிக்கலாம் அல்லது பாவிக்க வேண்டாம் ஒரு சொல்லிவிட்டால் நாங்கள் தெளிவாக இருக்கலாம். அப்ப ஏன் இழுத்தடிக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன முக்கிய காரணம்? அப்ப எங்களுக்கு சில நேரங்களில் எங்களை அவநம்பிக்கை ஏற்படுது, எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுது. மாகாண அமைச்சர் சொல்றார் 2 கிழமையில வருதுன்னு சொல்லி, ஆனா என்ன ஒரு அறிக்கையும் வரையில. இந்த தண்ணியில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எண்ணெய் ஊத்தையில தண்ணி மாசுபடையில இருந்தா இந்த அதிகாரிகள், மாகாண அமைச்சர் உட்பட அதிகாரிகள் இந்த பக்கத்துல ஒரு 2 கிழமைக்கு ஒரு மாதத்துக்கு எங்களோட தங்கி இருந்து இந்த தண்ணியை பாவிச்சு பார்க்கட்டும். இப்போது மழைக்காலம் ஆரம்பித்திருப்பதனால் மிகவும் மக்கள் தண்ணிக்கு மிக கஷ்டப்பட்டு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. கருவா உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள ஆரம்ப கைத்தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளது. காலி மாவட்ட கருவா உற்பத்தியாளர்களின் தற்போது நிலைமை குறித்து ஆராயும் விசேட சந்திப்பொன்று ஆரம்ப கைத்தொழில் அமைச்சர் தயா கமகே தலைமையில் இடம்பெற்றுள்ளது. பாரிஸ் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் பாதுகாப்பு தரப்புகளின் தேடுதல் வேட்டை ஐரோப்பா முழுவதிலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தொடர்பில் பல தகவல்கள் கிடைத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகிறார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் பிரேம் சுதன். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலின் பின்பு இன்னும் பாரிஸ் நகரம் பதட்டம் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது. பாரிஸின் நகர் மைய புள்ளியிலும் புறநகர் பகுதிகளிலும் அதிக அளவான பாதுகாப்பு படையினரையும் போலீசாரும் குவிக்கப்பட்டிருப்பதை இன்னும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பொதுமக்களின் நடமாட்டம் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. பாரிஸின் மைய புள்ளியில் பல ஆயுதங்களுடன் ஒரு வாகனத்தை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பாக 7 பேரினை பாரிஸில் கைது செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெல்ஜியத்தில் ஒருவர், இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்னும் பதட்டம் அதிகமாகவே காணப்படுகின்றது. நாளைய தினம் பிரான்ஸ் கருப்பு தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனைவரும் கருப்பு தினத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். சிரச கிட்ஸ் ஃபெஸ்ட் ஊடாக பிரபல்யம் பெற்றுள்ள பென்சன் செல்ல பிராணி இன்று மற்றொரு வெற்றியை பெற்றுக் கொண்டது. இலங்கை கனல் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த சர்வதேச செல்ல பிராணிகளுக்கான கண்காட்சியிலே பென்சன் வெற்றி பெற்றுள்ளது. செல்லப்பிராணிகளுக்கான சர்வதேச கண்காட்சி ஒன்று இலங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இந்தியா, ஜெர்மனி, ஹங்கேரி உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த செல்லப்பிராணிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தன. இதன்போது ஒவ்வொரு பிரிவுகளிலும் சிறந்த செல்லப்பிராணிகள் தெரிவு செய்யப்பட்டன. அதில் பீகல் பிரிவில் பென்சன் செல்லப்பிராணி வெற்றி பெற்றது. பெசட் ஹவுண்ட் பிரிவிலும் பென்சன் வெற்றி பெற்றது. மது ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று கேகாலை புலத்கோப்பிட்டிய நகரில் இடம்பெற்றது. ஜனாதிபதி விசேட செயலணியினரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். மது ஒழிப்பு தொடர்பான வீதி நாடகமும் இடம்பெற்றது. போலீஸ் உத்தியோகத்தர்களும் இதன்போது கலந்து கொண்டு மக்களை தெளிவூட்டினார்கள். அக்கரப்பத்தனை பல்மோரல் தோட்டத்தில் தேயிலை கொழுந்து ஏற்ற சென்ற உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளாகியதில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று பகல் 12 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த தொழிலாளர்கள் அக்கரப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தேசிய விளையாட்டு விழாவில் நீச்சல் போட்டிகளில் மேல் மாகாண அணி சாம்பியனானது. 41வது தேசிய விளையாட்டு விழாவில் நீச்சல் போட்டிகள் கொழும்பு சுகதாச விளையாட்டரங்க நீச்சல் தடாகத்தில் 3 நாட்களாக நடைபெற்றது. இதில் 9 போட்டி சாதனைகள் நிலைநாட்டப்பட்டதுடன் 18 வருட போட்டி சாதனையொன்றும் முறியடிக்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டு ஆடவருக்கான 200 மீட்டர் பட்டர்ஃபிளை நீச்சல் போட்டியில் ஜெப்ரி டுலபாண்டன் நிலைநாட்டிய சாதனையை மத்திய மாகாணத்தின் SBD சில்வா முறியடித்து புதிய சாதனை படைத்தார். அவரே இந்த போட்டிகளில் அதிசிறந்த வீரர் விருதை தன்வசப்படுத்தினார் என்பதுடன் மேல் மாகாணத்தின் IR ஏகநாயக்க அதிசிறந்த வீராங்கனை விருதுக்கு பாத்திரமானார். 19 தங்க மடங்களாக மொத்தம் 47 பதக்கங்களை வெற்றி கொண்ட மேல் மாகாணம் சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. 14 தங்கம் உட்பட மொத்தம் 37 பதக்கங்களை வென்ற மத்திய மாகாண அணி 2ஆம் இடத்தையும் தென் மாகாண அணி 3ஆம் இடத்தையும் பெற்றன.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.